நூறு சாமியில் ஒரு ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கை கட்டி நிற்கிறதுக்கு வந்து ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா கோயில் போகும்போது நம்ம தலை குனிஞ்சோம் கை கட்டி தான் போகணும். ஏன்னா அவர் தான் மூத்தவர் மாதிரி. ஸோ இந்த படமும் எனக்கு வந்து சாமியை பார்க்குற மாதிரி தான். கோயில் போகும்போது நம்ம சாமிக்கு நிறைய விஷயங்கள் கேட்போம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணியிருக்க மாட்டார். உடனே நம்மளுக்கு சாமி மேலே கடுப்பு வரும். ஏன்னா நான் போய் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு அவர் பண்ணவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் அவர் கொடுக்கலன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கும். கொடுக்குறாருனா அது அவராகவே நினச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவர் நினச்சி எனக்கு கிடச்ச ஒரு விஷயம் தான் இந்த நூறு சாமி படம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது என்னோட 2016ல் ஒரு சின்ன ஃபோன் ஸ்க்ரீனில் ஆரம்பிச்சது என் வாழ்க்கை. இப்போது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அண்ட் ஒரு பெரிய டேரக்டர் கூட நடிக்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்க்கு வந்த நான் யூடியூப்பில் பார்த்து அண்ட் டிவியில் பார்த்து ரசித்த டேரக்டர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு அவங்களாம் சேர்ந்து ஒரு டேரக்டரை வந்து இவ்வளோ ப்ரைஸ் பண்ணி அண்ட் அவங்க வந்து அவரை ஹோன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், அவர் படத்தில் நான் நடிச்சிருக்கும் போது அது இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷத்தை வந்து கொடுத்துச்சு.